ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்றைக்கி கத்திரிக்காவை வச்சு ரொம்ப ஈஸியாக சூப்பராக டேஸ்டியான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இது யார் வேணால் ஈஸியாக பண்ணலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதிக ஆயிலும் பிடிக்காது. இன்றைக்கி நம்ம வீட்டில் கெஸ்ட் வரனால நம்ம இந்த மெனு பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லை, இது செஞ்சால் வீடே மணக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். செய்கிறது கூட ரொம்ப சிம்பிள் தான். நான் இந்த பெரிய கத்திரிக்காவை எண்ணெய் தடவி அப்படியே அடுப்பு மேலே வச்சுருக்கேன். இதை நம்ம சுட்டு சமைக்க போகிறோம். இதுக்கு ஆயில் நம்ம வெளியில் தடவி இருக்கோம். இதை நல்லா கருக வைக்கணும். நல்லா கருக இது நல்லாவே வெந்துடும். என்ன இது பண்ணுறதுக்கு தான் 10 minutes ஆகும். நல்லா எல்லா பக்கமுமே கருக வைக்கணும், அப்போ தான் வேகும். 1-2 பக்கம் வேகலை அப்படின்னா வயிறு வலிக்கும். இது பண்ணும்போது டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா பக்கமும் கருப்பானதை அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி அந்த நெட்டுக்கு மேலே வச்சா ஆற ஆரம்பிச்சிடும். அந்த சூட்டாகவே அந்த தோலை எடுத்துடணும். கருப்பு இத்தினுண்டு கூட இருக்கக்கூடாது. இருந்தால் நம்ம ஃபுட்டில் அது கலந்து டேஸ்ட்டே மாறிடும். மசாலாக்காக பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சீரகம், இதை நல்லா 1-2 கொரப்பாக அரைக்கணும். கொஞ்சோண்டு லெமன் சேர்த்திக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. நான் உப்பு நல்லா அரையறக்காக சேர்த்துருக்கேன். இப்படி நம்ம உப்பு போட்டு அரைக்கும் போது 1-2 கொரன்னு அரையும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப கேட்பாங்க. நான் 2 கரண்டி கோதுமை மாவு மட்டும் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதிகமாக உப்பு போடாதீங்க. மசாலாலேயே ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதிகமாக உப்பு போட்டால் அப்புறம் கறிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். இதுக்கு மேலே தண்ணியாக இருந்தால் அது நல்லா இருக்காது. இப்போ கத்திரிக்காவை ஒரு 4 ஸ்பூன் வச்சு நல்லா குத்தி விட்டுறணும். அப்போ தான் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கும். இப்படி நம்ம குத்துறதுனால நம்ம மசாலாலாம் உள்ளே இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயிலேயே இதை செஞ்சு பாருங்களேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பர் ரெசிபியாக இருக்கும். நம்ம குத்தும் போது கவனமாக குத்தணும். அதோட காம்பு பகுதியை நம்ம டச் பண்ணவே கூடாது. அப்படியே எடுத்து சூடான தவா மேலே போட்டணும். ரொம்ப அதிகமான தணலாக இருக்கக்கூடாது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கடலை மாவை, அது இதுக்கு மேலே அப்படியே போட்டு விட்டு எல்லா சைட்லேயும் கொஞ்சம் அப்படியே 4 ஸ்பூன் வச்சு ஈவனாக பண்ணிவிட்டால் நமக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமே மசாலா இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே திருப்பி போட்டு சேம் மெத்தட் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கடலை மாவை போட்டு நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொத்தமல்லி கொஞ்சம் கார்னிஷ்காக சேர்த்திருக்கேன். கொத்தமல்லியோட ஸ்மெல்லு அப்படியே அந்த கடாயில் படும்போது வீடு ஃபுல்லாக சும்மா கம்மன்னு டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இரும்பு தவாவில் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம செய்யவே நம்ம வீடு ஃபுல்லாக அந்த அரோமாவே இருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த மாதிரி. இந்த கெஸ்ட் லஞ்ச் மெனுவோட நம்ம ரைஸாக செய்யறது பன்னீர் ரைஸ். அதுவும் பாஸ்மதி ரைஸில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வைங்க. ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. மேக்ஸிமம் உங்களோடது கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் 20 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். இந்த மெத்தடில் ரைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும். வேக வைக்கும்போது அது கூட கொஞ்சம் கீ, பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், நல்லா 70% வெந்த உடனே நம்ம அமுத்தி பார்த்தா நமக்கு அந்த பதம் தெரியும். அந்த டைமில் நம்ம அப்படியே வடிச்சிடணும். என்கிட்ட இந்த ஓட்டையாக இருக்கிற ஜல்லியில் தான் போடுறேன். இதில் போடும்போது தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும். அதாவது கஞ்சி தனியாக செப்பரேட் ஆகிடும். மசாலாக்காக இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு மட்டும்தான், வேறு எதுவுமே சேர்த்துறது இல்லைங்க. பன்னீர் நம்ம ஹோம்மேட் பன்னீர். கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்ச மசாலா அது கூடவே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடணும். கூடவே அந்த பன்னீரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரத்துக்காக மிளகாய் தூள், டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரா தூள், அவ்வளோதாங்க. 3ஐயுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவில் உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரைஸை உடையாமல் பார்த்துக்கணும். இப்படி நம்ம 70% வேக வச்சு பாக்கி நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த சூட்லேயே அது வெந்துடும். இல்லைன்னா ஒன்றுக்கு ஒட்டிட்டு கொலன்னு ஆகிடும். இப்படி பண்ணும்போது ரைஸ் உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பன்னீருக்கும் இந்த மசாலாவுக்கும் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி போட்டுருங்க. இது நம்ம வீட்டு சிம்பிள் கெஸ்ட் மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.